ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சுண்டல். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு, இதை ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது சோக்கார அளவுக்கு தண்ணி ஊற்றி மினிமம் 1 hour டு மேக்ஸிமம் 2 hours ஊற வச்சுக்கலாம். இந்த சோக் பண்ண வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஜஸ்ட் ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர், திஸ் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். அண்ட் கூடவே தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய சேர்த்துடக்கூடாது. எவ்வளோ கடலைப்பருப்பு இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்ட் இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சாச்சு. இதை ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், பருப்பு முழுசாக இருக்குது. அட் த சேம் டைம் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் வாட்டரை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகா, இப்போ கடுகு சேர்த்துப்போம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பெருங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டோன்னே லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் இது கூட இப்போ நல்லா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேங்காய் போட்டுக்கோங்க. இது நம்ம இஷ்டம்தான். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, வேக வச்ச கடலை பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதை பிளேட் பண்ணிட்டு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சுண்டல் ரெசிபி. இது நவராத்திரிக்கும் ஒரு பிரசாதமாக நீங்கள் படைச்சிட்டு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அண்ட் எப்படி பிடிச்சதுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.